இது ஆஸ்திரேலியாவில் எங்கட சின்ன ஒரு வீட்டு தோட்டம் உண்டு. அதெல்லாம் இப்போ கொஞ்சம் மரக்கறி இருக்குது, அதை தான் இப்போ பிடுங்க போகிறோம். இந்த மரக்கறியெல்லாம் நட்டு ஒரு 3-4 மந்த்ஸுக்கு மேலே இருக்குமென்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாளாக நல்லா பைத்தங்காய் பிடுங்கணும். அதில் இப்போ ஒரு காயம் காணையில் ஓய்வு எடுக்குது போல் இருக்குது. நான் கத்திரிக்காய் வந்து முதல் ஒரு காயம் காணையில் 2-3 வீக்ஸுக்கு முதல் வெட்டி எறியோம்னு நினச்சினான். ஆனால் இப்போ பார்த்தா நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறேன்டா அப்படின்ன மாதிரி நிறைய காய் காய்ச்சிருக்கு. இப்போ கத்திரிக்காய் கொஞ்சம் பிடுங்கிருக்கிறோம். அதோட கொஞ்சம் பாவக்காயும் இருக்குது, அதையும் பிடுங்குவோம். இந்த பாவக்காயெல்லாம் நாங்கள் நடையில் இதெல்லாம் தண்டவாட்டில் வந்தது. போன முறை நட்டு அதில் சீட்ஸ் விழுந்து அதிலிருந்து வந்த பாவக்காய் தான் இதெல்லாம். இந்த முறை இந்த முருங்கைக்காய் தான் ஸ்பெஷல்னு சொல்லலாம். இந்த மரம் நட்டு நான் நினைக்கிறேன் ஒரு 6-7 வருஷம் இருக்குமென்று நினைக்கிறேன். ஆனால் இது வரைக்கும் இதிலிருந்து காய் பிடுங்கின ஞாபகம் இல்லை. இதிலேருந்து முருங்கையில் மட்டும்தான் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு முறையும் நல்லா பூ வரும், ஆனால் காய்க்காது. ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா காய் காய்ச்சிருக்கு. இப்போ இவ்வளோ தான் இப்போ எங்களோட தோட்டத்தில் பிடுங்கினது. இன்றைக்கி நல்ல ஒரு கறி வைக்கலாம்.